ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியால் இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் சரிந்து 80,238 புள்ளிகளுடன் இன்றைய வர்த்தகம் நிறைவடைந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் சரிந்து 80,238 புள்ளிகளுடன் இன்றைய வர்த்தகம் நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியால் இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. இது குறித்து உங்க கருத்து சார்? இது எதிர்பார்த்த அளவில் தான் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா சென்ற வார இறுதியில், அதாவது சனி ஞாயிறு தான் இந்த போர் மிக தீவிரமாக கடுமையாக போர் மூண்டதை பார்த்தோம். இன்றைய முதல் வர்த்தக நாள் இன்று அப்படிங்கிறதுனால ஒரு கடுமையான சரிவு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா எப்பொழுதுமே வளைகுடா பகுதிகளில் போர் மூழும் பொழுதோ இல்லை பிரச்சனைகள் மூழும் போதோ கச்சா எண்ணெயுடைய விலை கணிசமாக உயரும். அது இன்னைக்கும் உயர்ந்திருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வது அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம முழுக்க நம்மளுடைய இறக்குமதிகள், முக்கால்வாசி இறக்குமதிகள் நமக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அங்கே ஏற்படக்கூடிய வளைகுடா நாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய போர் சூழலோ இல்லை பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதன் தாக்கம் கச்சா எண்ணெய் விலையில பிரதிபலிக்கும். அதுதான் பார்த்தோம். அதன் அடிப்படையில இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததை பார்த்தோம். பொதுவாகவே உலக பங்குச்சந்தைகளிலுமே ஒரு வீழ்ச்சி காணப்பட்டாலும் இந்திய பங்குச்சந்தைகளிலும் அதே அளவு வீழ்ச்சி இருக்கு. அது மட்டுமல்லாது ரூபாயுடைய மதிப்பும் விழுந்திருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்க வேண்டும். இந்த போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வது, ரூபாயுடைய மதிப்பு கடுமையாக சரிந்திருப்பது, இது எல்லாமே பங்குச்சந்தைகளுக்கு ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான். அங்க வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகர்களுக்கும் இது ஓரளவுக்கு அறிந்துதான் இன்னைக்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது கடுமையான வீழ்ச்சி. இந்த போர் சூழல் தொடரும் பட்சத்துல இதே போன்ற நிலை பங்குச்சந்தைகள் நீடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.